ஈரோட்டில் தாவேக பிரச்சார கூட்டம் நடக்கும் இடத்தில் காலை முதலே ஏராளமான தொண்டர்கள் குவிய தொடங்கியிருக்கிறார்கள். பிரச்சார கூட்டத்தில் முன்வரிசையில் நின்று விஜயை பார்க்க கட்சித் தொண்டர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். காலை 8 மணி முதல் திடலுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என கூறப்பட்டிருந்த நிலையில் முன்பாகவே தொண்டர்கள் வர தொடங்கியிருக்கிறார்கள். இது குறித்தான ஒரு முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோட்டில் தாவேக பிரச்சார கூட்டம் நடக்கும் இடத்தில் காலை முதலே ஏராளமான தொண்டர்கள் குவிய தொடங்கியிருக்கிறார்கள். பிரச்சார கூட்டத்தில் முன்வரிசையில் நின்று விஜயை பார்க்க கட்சி தொண்டர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். தொண்டர்கள் விதிமுறைகளை பின்பற்றுமாறு ஒலிபெருக்கி மூலம் காவல்துறையினர் அறிவுறுத்தல்களை வழங்கி வருகிறார்கள். ஈரோட்டில் இன்றைய தினம் தமிழக வெற்றிக் கழக மாநாடு நடைபெற இருக்கும் நிலையில் ஏராளமான தொண்டர்கள் அங்கு குவிய தொடங்கி இருக்கிறார்கள். இது குறித்தான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரச்சார கூட்டத்தில் முன்வரிசையில் நின்று விஜயை பார்ப்பதற்கு கட்சி தொண்டர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். காலை 8 மணி முதல் திடலுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என கூறப்பட்டிருந்த நிலையில் அதற்கு முன்பாகவே ஏராளமான தொண்டர்கள் தற்போது அங்கு குவிய தொடங்கி இருக்கிறார்கள். அவர்கள் அனுமதிக்கவும் பட்டு வருகின்றனர். தொண்டர்கள் விதிமுறைகளை பின்பற்றுமாறு ஒலிபெருக்கி மூலம் காவல்துறையினர் அறிவுறுத்தல் வழங்கி வருகின்றனர். ஈரோட்டில் தாவேகவின் பிரச்சார கூட்டம் இன்றைய தினம் நடைபெற இருக்கும் நிலையில் ஏராளமான தொண்டர்கள் அங்கு குவிய தொடங்கியிருக்கிறார்கள். முன்வரிசையில் நின்று விஜய் பார்ப்பதற்கு தொண்டர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். காலை 8 மணி முதல் அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் ஏராளமான தொண்டர்கள் தற்போது அங்கு குவிய தொடங்கி இருப்பதால் தற்போதே அவர்கள் அனுமதிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். ஈரோட்டில் இன்றைய தினம் தாவேக மாநாடு நடைபெற இருக்கும் நிலையில் தற்போதிலிருந்தே ஏராளமான தொண்டர்கள் அங்கு குவிய தொடங்கி இருக்கிறார்கள். சரியாக காலை 8 மணியிலிருந்து அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போதே அவர்கள் அனுமதிக்கப்படுவதாகவும் ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் சக்திவேல். வணக்கம் சிந்துஜா. அதாவது ஈரோட்டில் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக பொதுக்கூட்டமானது இன்று நடைபெற இருக்கும் நிலையில் காலை முதலே பொதுமக்களின் வருகையானது அதிகரித்தே காணப்பட்டு வருகிறது. இதன் தொடர்பாக தொண்டர்களின் வருகையும் அதிகரித்தே காணப்பட்டு வருகிறது. தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக மக்கள் சந்திப்பு என்ற பெயரில் அக்கட்சியின் தலைவர் விஜய் மக்களை சந்தித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சரளை என்ற பகுதியில், அதாவது பெருந்துறை தொகுதிக்கு உட்பட்ட பகுதியான அந்த சரளை என்ற பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக இன்று அந்த பொதுக்கூட்டமானது நடைபெற இருக்கின்றது. அந்த பொதுக்கூட்டத்தில் கட்சியின் தலைவர் விஜய் பொதுமக்களை சந்தித்து பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார். இதன் ஏற்பாடாக, அதாவது இந்த பொதுக்கூட்டத்திற்கான முன்னேற்பாடுகளை கடந்த 5 நாட்களாக தமிழக வெற்றிக் கழகத்தினர் செய்து வந்தனர். குறிப்பாக இன்று அந்த பொதுக்கூட்டமானது நடைபெறும் இடமானது அறநிலைத்துறை சொந்தமான இடத்தில் இருப்பதால் அந்த இடத்தை அறநிலைத்துறையிடம் ஒப்பந்தம் பெற்று இன்று அந்த பொதுக்கூட்டமானது அங்கு நடைபெற இருக்கின்றது. இந்த ஒரு வகையில் இந்த பொதுக்கூட்டத்திற்கான தேவைப்படக்கூடிய முன்னேற்பாடுகள் பணிகளை கடந்த 5 நாட்களாக அந்த கட்சியின், அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் மற்றும் மாவட்ட மாநகர செயலாளர் பாலாஜி மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் இணைந்து அந்த முன் ஏற்பாடுகளை தீவிரமாக செய்து வந்தனர். மேலும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாத வகையில் அங்கு அந்த பணிகளானது மேற்கொள்ளப்பட்டுச்சு. அந்த பணிகள் குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் கூறியபடி 25,000 முதல் 30,000 பொதுமக்கள் இன்று வர இருக்கிறார்கள் என்று காவல்துறையிடம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தெரிவித்திருந்த நிலையில் அதுக்கான ஏற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்வதற்கான அறிவுரைகளை காவல்துறையினர் வழங்கி வந்தனர். குறிப்பாக முதலில் ஒரு 60 கேலரிகள் அந்த பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தில் அந்த பொதுமக்கள் நிற்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் காவல்துறையினர் அந்த கணக்கெடுப்பின் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு 40,000 50,000 பொதுமக்கள் அங்கு வர இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறதால் மேலும் 60 கூடுதலாக 12 கேலரிகளை மேற்கொள்ளப்பட்டு மொத்தம் 72 கேலரிகளை அமைத்து பாதுகாப்பான முறையில் பொதுமக்கள் அந்த பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என காவல்துறையினர், குறிப்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா இந்த விஷயத்தை முன்வைத்து
பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்தார். மேலும் பொதுமக்களுக்கு தேவைப்படக்கூடிய மருத்துவ குழு, ஆம்புலன்ஸ் மற்றும் குடிநீர் போன்றவற்றை எவ்வாறு வழங்க இருக்கிறீர்கள் என்ற கேள்வியை எழுப்பினர். மேலும் அதற்கு மருத்துவ குழு, ஆம்புலன்ஸ் போன்ற முன்னேற்பாடுகளும் மற்றும் குடிநீர் தனியாக டேங்கின் மூலமாக குடிநீரும், குடிநீர் குழாய் பொருத்தப்பட்ட லாரிகள் மூலமாகவும் குடிநீர் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என தெரிவித்து அதற்கான முன்னேற்பாடுகளும் தமிழக வெற்றி கழகத்தினர் செய்து வந்தனர். கடந்த 5 நாட்களாக தமிழகத்தில், அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தில் இந்த முன்னேற்பாடு பணிகளை விடிய தமிழக வெற்றி கழகத்தினர் செய்தது என்பதுதான் இதில் முக்கியமான ஒரு குறிப்பிடத்தக்கதான ஒரு விஷயம் இருக்கு. இந்த நிலையில இன்று காலை, காலை 11 மணி அளவில் இன்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பொதுமக்களை சந்தித்து அந்த பொதுக்கூட்டத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார். இந்த காரணமாக சேலம், ஈரோடு மற்றும் கரூர், நாமக்கல், கோயம்புத்தூர் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் இன்று பொதுமக்களாகிய காலை முதலே பொதுமக்களின் வருகையானது கடலடை போல் திரண்டு வருகின்றன. குறிப்பாக வெளி மாவட்டங்களில் இருந்து யாரும் பங்கேற்க வேண்டாம் என தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு கோரிக்கையாக வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதையும் மீறி விஜய் அவர்களை பார்க்க வேண்டும், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தினால் அந்த தொண்டர்களும் இளைஞர்களும் அலைக்கடல் என மற்ற மாவட்டங்களிலும் வந்தது. காலை முதலே அந்த மக்கள் வெள்ளமானது அந்த பொதுக்கூட்டத்தில் காணப்பட்டு வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பொதுமக்களை சந்தித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் தற்போது முதலே பொதுமக்கள் கூட்டமானது அதிகரித்து காணப்பட்டு வருவதால் அந்த இடமே சற்று பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. சிந்துஜா, நன்றி சக்திவேல். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.